இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ருக்மணி அம்மா, ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிட்டேங்க. நான் ஏற்கனவே வர்ஷினியோட ஜாதகத்தை போட்டோவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்ப இசையோட ஜாதகத்தை கொடுத்துறேன். சரி, கொண்டு வா. இந்தாங்க, போட்டோ இதுக்குள்ளேயே இருக்கு. சரி. ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க ஜாதகத்தை பாருங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாப்பிளைய பார்க்கணும். என்னது, மாப்பிளைய பார்க்கணுமா? அது எப்படிமா பார்க்க முடியும்? கண்ணாலதான். ஏன் ஏதோ ஸ்பெஷல் கண்ணாடி போட்டாதான் மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரிவாரா? ஏமா கிண்டல் பண்ற? அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு தான் பழக்கம். உன் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க அவங்க பசங்களை கட்டிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தாகணும். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. அவங்க ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க விடுவாங்க. அத அவங்க நடைமுறையா வச்சிருக்காங்க. ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பிடிக்குது? அதனாலதான் நான் முதல்லயே மாப்பிள்ளைய பார்க்கணும். போய் சொல்லுங்க. என்னடா இது? வர்ஷினி, அவர்தான் தெளிவா சொல்றாருல, அவங்க ரொம்ப பெரிய இடம். அவங்க கிட்ட போய் நாம இதெல்லாம் பேச முடியுமா? அம்மா, அவங்க பணக்காரங்களாவே இருக்கட்டும், ஆனா அவங்க வீட்டு பையனை கட்டிக்கணுமா வேணாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதா? இதுதான் என் டிசிஷன். நோ காம்ப்ரமைஸ். சரிம்மா, நான் வேணா அவங்கள்ட்ட சொல்லி பாக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். சார், அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்றா. ஆனா அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க எப்படியாவது சுபத்ராமா கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்களேன். அம்மா, இந்த கண்டிஷனுக்கு அவங்க நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல ஜாதகத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இத பத்தி அவங்கள்ட்ட பேசி பாக்குறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் வந்து சொல்றேன். நீங்க கடவுளை வேண்டிக்குங்க. நான் வரட்டுங்களா? வரையா? வரமா? வரங்க. கடவுளே, இந்த சம்பந்தம் எப்படியாவது நல்லபடியா முடியணும். நான் என்ன வேணாலும் காணிக்க தரேன். எப்படியாவது என் வேண்டுதலை நிறைவேத்து பெருமாளே.